சடை அண்டமெங்கும் பறந்து விரிந்தாட சடையிடை அரவங்கள் எண் திசையும் சுழன்றாடும் பிரித்த சடை அண்டமெங்கும் பறந்து விரிந்தாட சடையிடை அரவங்கள் எண் திசையும் சுழன்றாடும் பிரித்த சடை அண்டமெங்கும் பறந்து விரிந்தாட சடையிடை அரவங்கள் எண் திசையும் சுழன்றாடும் கருவிழியோ திருவிழிகள் உலகேளும் அளந்தாட கருவிழியோ திருவிழிகள் உலகேளும் அளந்தாட கைலை மலையில் ஆடும் பாதச்சிலம்பும் சுதுமலையம் ஈஞ்சடியில் ஒலித்தாடுதே சுதுமலையம் ஈஞ்சடியில் ஒலித்தாடுதே விரித்த சடை அண்டமெங்கும் பறந்து விரிந்தாட சடையிடை அரவங்கள் திசையும் சுழன்றாடும்
विघ्नोपविदवासाङ्गुसदर हरिराज हरे वदन वल्लभाम्बा समेत सिद्धि विघ्नेश्वरदक्षिण हैलासवास वृषभवाहनारूढट्ट नारी चित्रमयूरवाहन वाजु वेदे रामविभागेश्वरि ओमार वैष्णवी बालाहीन्द्राण शेखर प्रेमानंदन माधवंदय ध्यानदन्मल भक्तवर्ग संडे
சுதுமலை பதிதனிலே இஞ்சடி சோலையிலே ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா சுதுமலை பதிதனிலே இஞ்சடி சோலையிலே ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா சுதுமலை பதிதனிலே இஞ்சடி சோலையிலே ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா சுதுமலை பதிதனிலே இஞ்சடி சோலையிலே ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா ஞான வடிவாக வந்து கோயில் கொண்டவா சுதுமலையாள் அம்மனுக்கு சுதுமலையாள் அம்மனுக்கு ஈசான மூலையிலே சுதுமலையாள் அம்மனுக்கு ஈசான மூலையிலே சுகதேம்பதி ஈஞ்சடி ஸ்ரீ ஞானவைரவ சுவாமி ஆலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டின் பராபவ வருஷத்தினுடைய தர்மத்துவ மகோத்சவத்தின் 8வது நாள் வைபவம் எல்லாம் பகல் நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக உன்னதமாக பக்திபூர்வமாக நடைபெற்று இப்பொழுது அடியார்களுக்கு அந்த அன்னதானம் வழங்கும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பகல் உற்சவங்கள் 1008 சங்காபிஷேகம் வசந்த மண்டபத்திலே விசேஷமாக விசேஷ தைலங்களினாலே எம்பெருமானை அபிஷேகிக்கப்படுகின்ற தைலாப்பீரங்க உற்சவம் என்று காணக்கரிய காட்சியும் ஆக இன்றைய நிகழ்வு நடைபெற்றது. அதன் பின்பு வசந்த மண்டபத்திலே எம்பெருமானுக்கு மிகப்பெரிய தீபாராதனை மலராட்சை வேதபாராயண வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று அழகிய அன்னபட்சி வாகனத்திலே எம்பெருமான் வீதியுலாவரின் காட்சி மெய்சிறு காட்சியாக அமைந்திருக்கிறது. அடியவர்களே, இந்த காட்சிகளை எல்லாம் இந்த தொலைக்காட்சியூடாக நீங்கள் கண்டு தரிசித்திருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளை இந்த தெய்வீக அற்புதங்களை எல்லாம் கண்டு தரிசிக்கிற உங்களுக்கு பெருமானுடைய அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று மாலை வசந்த மண்டபத்திலே எம்பெருமானுக்கு விசேஷ பஞ்சமுகார்ச்சனை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அழகிய ஈழத்தமிழகத்தினுடைய சிறப்பு ஆன கைலாச வாகனங்களில் ஒன்று என்ற பெயர்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கக்கூடிய அந்த அற்புதமான கைலாச வாகனத்திலே எம்பெருமான் மும்மூர்த்திகளாக வலம் வருகின்ற காட்சி இடம்பெறும். இந்த நிகழ்வின் போது தென்னிந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கெண்டை மேளம் என்று கேரளா மேளம் என்று சொல்லுவார்கள். அந்த நிகழ்வும் விசேஷமாக இடம்பெற இருக்கிறது. இன்றைய நிகழ்விலே ஈஞ்சரியம்பதியினுடைய விழாக்கோலத்தையும் இந்த நிகழ்வுகளையும் நீங்கள் கண்டு தரிசித்து பெருமானுடைய அனுக்கிரகத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.